Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா example 1.10 தான். So electrostatic lessonல so far நம்ம வந்து electric dipole வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு அது பேஸ் பண்ண ஒரு example problem. Okay. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 4 different set of charge configuration கொடுத்திருக்காங்க. இதோடைய electric dipole moment கண்டுபிடிக்கணும். Okay. அப்ப electric dipole momentோட ஃபார்முலா என்ன? அத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? So, electric dipole moment. அதோட representation என்ன? P vector சொல்லுவோம். Okay. இதோட formula என்ன? நம்ம நேத்தி கிளாஸ்ல, that is நேத்தி வீடியோல நான் சொல்லியிருந்தேன். Magnitude of the charge. Okay. அது என்ன சார்ஜோ அதோட plus sign or minus sign ஓட அதோட sign ஓட எழுதணும். Multiplied by அதோட position vector. Okay. R vector. இதே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சிஸ்டம்ல 2 சார்ஜ் 3 சார்ஜ்ல n சார்ஜஸா இருந்தா அப்ப நம்ம என்ன எழுதுறோம் சம்மேஷன் ஓவர் I runs from 1 to n iங்கிறது 1 2 3 4 up to n வரைக்கும் இருக்கு அப்ப இந்த சார்ஜஸ் என்ன ஒவ்வொரு எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் சார்ஜஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்ப qi ri வெக்டர் சோ இந்த ri வெக்டர்ங்கிறது என்னது பொசிஷன் வெக்டர் பொசிஷன் வெக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா யூசுவலா பொசிஷன் வெக்டர்னா நம்ம எந்த சார்ஜ் அதோட ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் பொசிஷன் வெக்டர் ஓகே இந்த ஆர்ஐ வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்ப அந்த டிஸ்டன்ஸ் ஏ இப்ப இந்த பர்டிகுலர் ஏ செக்ஷன் எடுத்துக்கோங்களேன் இந்த பர்டிகுலர் சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ல ஆரிஜின்ல இருந்து இந்த பிளஸ் கியூங்கிற சார்ஜ் ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கு ஏன்னா இது வெக்டர் இல்லையா அதோட டைரக்ஷன் வந்து along positive x axis அப்ப அதோட யூனிட் வெக்டர் பாத்தீங்கன்னா ai cap அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா இதுதான் ஜெனரலா பொசிஷன் வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா சோ டிஸ்டன்ஸ் என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்களோ எந்த டைரக்ஷன்ல அந்த யூனிட் வெக்டர் பாயிண்ட் ஆயிருக்கு அந்த வெக்டர் பாயிண்ட் இருக்கும் அதை வந்து யூனிட் வெக்டர்ல நம்ம சொல்றோம் i capங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது பொசிஷன் வெக்டர் வந்து along x axis வந்து ஆக்ட் ஆகுது ஓகேவா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கண்டிஷன் A P வெக்டர் என்னது ரெண்டு சார்ஜ் இருக்கு அப்ப நான் ஃபர்ஸ்ட் Q எடுத்துக்கிறேன் அதோட டிஸ்டன்ஸ் என்ன from the origin A டைரக்ஷன் எப்படி இருக்கு along positive x axis I cap ஓகே அடுத்த சார்ஜ் அதுவும் உங்களுக்கு பிளஸ் Q தான் டிஸ்டன்ஸ் from the origin வந்து A எந்த டைரக்ஷன்ல இருக்கு நெகட்டிவ் x axisல இருக்கிறதுனால அதோட யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் I cap ஓகே அப்ப ரெண்டு மேக்னிடியூட் ஒண்ணுதான் டைரக்ஷன் வந்து டிஃபரெண்ட் நமக்கு டைபோல் மொமெண்ட் இங்க 0 வருது ஓகேவா எந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏக்கு அதே இது பிக்கு பாத்தீங்கன்னா p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் q அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் அதோட டைரக்ஷன் அப்ப q a i cap வரும் பிளஸ் இந்த செகண்ட் சார்ஜ் வந்து ஆரிஜின்லயே இருக்கு அப்ப பொசிஷன் வெக்டர் 0 ஆயிடும் so plus 0 is equal to q a i cap இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து ஒரு இன்ஃபர் பண்றோம் ஒரு பர்டிகுலர் இன்ஃபரன்ஸ் பண்றோம் இப்போ இந்த ரெண்டுத்துலயுமே இந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன்லயுமே டைபோல் மொமெண்ட் எதை பொறுத்து இருக்குன்னா சாய்ஸ் ஆஃப் த ஆரிஜினை பொறுத்து இருக்கு ஸோ இந்த சாய்ஸ் ஆஃப் ஆரிஜினை பொறுத்து தான் அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பொசிஷன் வெக்டார் மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனும் மாறுது இல்லையா இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் அந்த சார்ஜை பிளேஸ் பண்ணும்பொழுது அதோட டைரக்ஷன் மாறுதுனால டைபோல் மொமெண்ட் எனக்கு வெக்டர் அப்போ ஆல்வேஸ் டைரக்ஷனோட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்ப டைபோல் மொமெண்ட் ஃபார் த கேஸ் ஏ வந்து 0 கேஸ் பி வந்து QA I cap இதுல இருந்து நான் என்ன இன்ஃபர் பண்றேன்னா ஃபார் போத் கேஸ் ஏ அண்ட் கேஸ் பி டைபோல் மொமெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அதை வந்து சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகே அவங்க கொடுத்துருக்காங்க புக்ல செகண்ட் பாயிண்ட் எதை பொறுத்து இருக்குன்னா ஆரிஜினை பொறுத்து சாய்ஸ் ஆஃப் த ஆரிஜின் இத ரெண்டு பொறுத்து தான் உங்களுக்கு இந்த டைபோல் மொமெண்ட் இருக்கு ஓகே இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போறோம் என்ன ஸ்பெஷல் கேஸ்னா இந்த ஸ்பெஷல் கேஸ்ல நம்ம ஒரு எலக்ட்ரிக் டைபோல் அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் separated by a distance அதான டைபோல் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய டைபோல் ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் சைன் வந்து ஆப்போசிட் மேக்னிடியூட் வந்து சேம் ஸோ இங்க மைனஸ் கியூ எடுத்துக்கிறேன் இங்க பிளஸ் கியூ இருக்கு ரெண்டுமே ஆரிஜின்ல இருந்து ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்ப இந்த ரெண்டும்
சார்ஜோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 2a. இப்போ இதோட டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் q சார்ஜ் இந்த ஆரிஜின்ல இருந்து a டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதோட யூனிட் வெக்டர் வந்து i கேப். ஸோ qa i கேப்னு வரும். பிளஸ் நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ் மைனஸ் q, அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் a, யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் i கேப்பா இருக்கு. அப்ப நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அப்ப 2qa i கேப் அப்படின்னு வருது. இதுதான் நெட் டைபோல் மொமெண்ட் ஃபார் த டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். இப்போ இது எப்படி எழுதலாம்னா q மல்டிப்ளைட் பை 2a மல்டிப்ளைட் பை i கேப் அப்படின்னு எழுதலாம். qங்கிறது ஒன் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ். qங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ். ஓகே, இந்த இடத்துல 2aங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல டைபோல் மொமெண்ட் the choice of the origin டிபெண்ட் பண்ணி இருக்காது. என்னோட ஆரிஜினை எப்படி வேணா ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், ரைட்டு லெஃப்ட் எப்படி வேணா நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த டைபோல்குரிய எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ். அப்ப இந்த ஆரிஜினை டிபெண்ட் பண்ணி இருக்காது. மற்ற ரெண்டு கேஸ்லயுமே டைபோல் மொமெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ் ஆஃப் த ஆரிஜின். பட் இந்த ஸ்பெஷல் கேஸ்ல டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்ல டைபோல் மொமெண்ட் வந்து இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ஆரிஜின். ஓகே, இண்டிபெண்டன்ட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஃபரன்ஸை நம்ம இங்க பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட சிஸ்டம்ல எவ்வளவு சார்ஜஸ் வேணா இருக்கலாம், அதோட மேக்னிடியூட் எப்படி வேணா இருக்கலாம், அதோட சைன் எப்படி வேணா இருந்தாலும் டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்ம இந்த 3 கேசஸையும் பார்ப்போம். ஓகேவா? அடுத்த 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டைபோல் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் சி டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். சமேஷன் ஓவர் i runs from 1 to n qi ri வெக்டர். ஓகேவா? சரி, இப்போ 2 சார்ஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நம்ம எந்த சார்ஜ் எடுத்துக்கிறோம்? -2q எடுத்துக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் a, எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அதோட யூனிட் வெக்டர் என்ன? பாசிட்டிவ் j கேப். ஓகே, பிளஸ் நெக்ஸ்ட் சார்ஜ் வந்து பிளஸ் q, அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் வந்து 2a, அதோட யூனிட் வெக்டர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால யூனிட் வெக்டர் மைனஸ் j கேப் வரும். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். -2qa -2qa j கேப் தான். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -4qa j கேப் அப்படிங்கிறது தான் என்னோட டைபோல் மொமெண்ட். இப்போ இந்த மைனஸ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்குன்னா ஃப்ரம் த 2q சார்ஜ், நெகட்டிவ் 2q சார்ஜ்ல இருந்து டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் தான் உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். ஸோ the minus j cap வந்து gives the direction of the dipole moment. ஓகேவா? இப்போ கேஸ் டி பார்க்க போறோம். ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் பி வெக்டார் தான் கண்டுபிடிக்கணும். 3 டிஃபரெண்ட் சார்ஜ், ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட பொசிஷன் அலாங் த கோஆர்டினேட்ஸும் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கியூ, இந்த கியூ எடுத்துக்கலாம். கியூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் வந்து ஏ, அது வந்து அலாங் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால ஜே கேப். பிளஸ் நெக்ஸ்ட் பாட்டம்ல உள்ள சார்ஜ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல உள்ளது. ஸோ கியூ டிஸ்டன்ஸ் வந்து ஆரிஜின்ல இருந்து ஏ, யூனிட் வெக்டர்னா மைனஸ் ஜே கேப், ஏன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால. பிளஸ் தேர்ட் சார்ஜ் -2q, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் வந்து ஏ, எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் ஐ கேப். ஓகே, இப்போ ஆட் பண்ணோம்னா மேக்னிடியூட் சேம் தான், டைரக்ஷன் டிஃப்ரெண்ட். அப்போ இது கேன்சல் அவுட் ஆயிடும். இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2qa i cap. ஓகே, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் வந்து 2qa. ஐ கேப்ங்கிறது என்னது? டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் ஐ கேப்ங்கிறது அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஐ கேப் மட்டும் தான் இருக்கு, ஸோ ஆப்வியஸா இதுதான் ஆன்சர். பட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் சிமிலர் டு த வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூல்னா என்னது? H2O. இப்போ 2 ஹைட்ரஜன் இருக்கும், ஆட்டம் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். யூஸ்வலா இந்த ஹைட்ரஜன் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்? 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த 2 சார்ஜோட டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்?
நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கும். இது வந்து P1 வெக்டர். இந்த சார்ஜுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது வந்து P2 வெக்டர். இப்போ இந்த ரெண்டுமே டூ சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராமா இருக்கும்போது ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றோம் அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்குன்னா, ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ். டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் வந்து from the center of the negative charge to இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு டைபோல் மொமெண்ட் டைரக்ட் ஆயிருக்கு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. So the direction of the dipole moment is from center of the negative charge to the centers of the two positive charge. இதுதான் டைபோல் மொமெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வாட்டருங்கிறது போலார் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். போலார் மாலிக்யூல்ல சென்டர்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து எப்போதுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். அது வந்து பர்மனன்ட் டைபோல் இருக்கும். ஸோ அதோட ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா 104 டிகிரி. அதாவது த ஆங்கிள் மேட் பிட்வீன் த டூ டைபோல் மொமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 104 டிகிரியா இருக்கு. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் பிசிக்ஸ் டியூட்டோரியல்.